Girius, இது நம்ம ஃபேமிலி. பல்வேறு அரசு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் தொடக்கி வைக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். முதற்கட்டமாக 5 நபர்களுக்கு ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். லட்சுமி, திருமதி சரசு, ஷீலா, திரு ஜெயக்குமார், திருமதி ராஜலட்சுமி. முதலமைச்சர் அவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் உங்களுடைய மிக்க நன்றி. இன்று தொடக்கி வைக்கிறார். பயனாளிகளுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கு என்னென்ன திட்டங்களை, என்னென்ன நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் முதலமைச்சர்? எவ்வளவு பேர் பயனடைகிறார்கள்? நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அதே போல சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை ஆகியவை இணைந்து தற்போது தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் அந்த 10ஆம் நம்பர் நுழைவாயில் அருகே அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் கடன் உதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். 213 நபர்களுக்கு 61 கோடி ரூபாய் மானியத்துடன் கூடிய 125 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நவீன கழிவு நீர் அகற்றும் ஊர்திக்கான கடனுதவி மானியம் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த பணியில் இருக்கும்போது இறந்து விட்டால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தொழில் தொடங்குவதற்காக இது ஒரு புதுமையான திட்டம் அண்ணல் அம்பேத்கர் பெயரில் தமிழக அரசு சார்பில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை தான் தற்போது முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றன. பாத்தீங்கன்னா, பட்டு வளர்ச்சித்துறை என பாத்தீங்கன்னா பல துறைகள்ல நெடுஞ்சாலைத்துறையால் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பாலங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதே போல புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளநிலை வரை தொழில் அலுவலர்களுக்கான பணி நியமன ஆணை, பொதுப்பணித்துறையால் கட்டி முடிக்கப்பட்ட விருந்தினர் மாளிகைகள் திறந்து வைக்கிறார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம், இந்த ஸ்லம் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கட்டடங்களை திறந்து வைக்கிறார். மீன்வளத்துறையால் கட்டி முடிக்கப்பட்ட மீன் இறங்கு தளங்கள் மற்றும் மீன்வளத்துறையில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களை திறந்து வைக்கிறார். சமூக நலத்துறை சார்பில் குழந்தைகளின் பாலின விகிதத்தை உயர்த்துவதற்காக சிறப்பாக செயலாற்றிய சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கான விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் இன்றைக்கு முதலமைச்சர் வழங்குகிறார். அத்துடன் தலைமைச் செயலகத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தற்போது வந்திருக்கிறார். அவருடனும் முதலமைச்சர் அரசியல் ரீதியான சந்திப்பு ஒன்றையும் நிகழ்த்தியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.